வணக்கம், இது நம்ம எழுத்துறை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது மலையாள படம் உள்ளொழுக்கு. இந்த படம் ஜூன் 21 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஊர்வசி, பார்வதி, அர்ஜுன், வீணா, பிரசாந்த் முரளி, அலன் சர்லே லோபஸ் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கிறிஸ்டோ டாமி. இந்த படத்தோட கதை அஞ்சுக்கும் தாமஸ் குட்டிக்கும் கல்யாணம் ஆகி அவங்க 2 பேரும் தாமஸ் குட்டியோட அம்மா லீலா கூட ஆலப்புழால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே தாமஸ் குட்டிக்கு உடல்நல சரியில்லாமல் போயிருது. ஒரு கட்டத்தில் அவர் இறந்தும் போயிடுறாரு. அவர் இறந்த சமயத்தில் ஆலப்புழால பயங்கரமான மழை வெள்ளம்ன்றதுனால அவரோட இறுதி சடங்கை அவங்களால சரியா பண்ண முடியல. மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவர் பாடியை ஹாஸ்பிட்டல்லே வச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில அஞ்சு அவங்க எக்ஸ்லவரை மீட் பண்ணி 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒன்னா இருந்து அவங்க பிரெக்னென்ட்டும் ஆயிடுறாங்க. அது தான் பையன் தாமஸ் குட்டியோட குழந்தை தான் நினைச்சுக்கிட்டு லீலாமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அஞ்சு அவங்க கிட்ட உண்மையை சொல்றது மட்டும் இல்லாம தாமஸ் குட்டியோட இறுதி சடங்கு முடிஞ்சோன்னா நான் என் லவர் கூட போயிடுவேன்னு கட் அண்ட் ரைட்டாகவும் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த இறுதி சடங்கு நல்லபடியா முடிஞ்சிச்சா இல்லையா, அஞ்சு அவங்க லவர் கூட போனாங்களா இல்லையா, லீலா அம்மாவோட நிலைமை என்னாச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. எத்தனை பேர் இந்த படம் பார்ப்பீங்கன்னு தெரியல, அதுல எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கணும்னு தெரியல. ஆனா என்ன கேட்டா கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு தான் சொல்லுவேன். இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட்ல என்னென்ன ரெப்யூட்டட் அவார்ட்ஸ் இருக்கோ அந்த அவார்டு எல்லாமே இந்த படத்துக்கு தாராளமா கொடுக்கலாம். அதுக்கான முழு தகுதியும் இந்த படத்துக்கு இருக்கு. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசுறேன், பிடிச்சிருந்தா பாருங்க, அப்படி இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போவே இந்த படத்தை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அட்லாஸ்ட் இந்த வீடியோவோட நோக்கமே எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணுன்றது தான். நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. என்னப்பா ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற, அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரொம்ப சென்சிபிளான படம். இந்த படத்தை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே தெரியாம டைரக்டா நீங்க இந்த படத்தை போட்டு பார்த்துட்டீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு போல, அவருக்கு எப்படியும் வயசு 50லேருந்து 55 இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு அனுபவம் நிறைய தேவை அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுதான் இல்லை. இந்த படத்தோட டைரக்டருக்கு வெறும் 36 வயசு தான். அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிமு. அவர் இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை அவர் 2018 எழுதி சினிஸ்டான் இந்தியா ஸ்டோரி டெல்லர் கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு, அதுவும் அமீர் கான் கையில். அது மட்டும் இல்லாமல் அதே ஃபெஸ்டிவலில் தான் லாபத்தா லேடிஸும் செலக்ட் ஆயிருக்கு. ஆனால் லாபத்தா லேடிஸ்க்கு செகண்ட் ப்ரைஸ் தான் கிடச்சிருக்கு. அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு தரமான படம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த படத்தையே இந்த படம் பீட் பண்ணிருச்சுன்னா அப்போ இந்த படம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு தரமான படத்தை டைரக்ட் பண்ண கிறிஸ்டோ டாமிக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கதைக்களத்தினால இந்த கதையை உருவாக்குனாங்களா, இல்லை இந்த கதைனால அந்த கதைக்களத்தை உருவாக்குனாங்களான்னு தெரியல. ஆனால் ரெண்டும் ஒன்னோட ஒன்று ரொம்ப அழகா பிளெண்ட் ஆயிருந்துச்சு. என்னங்க, டெய்லி மழை பெஞ்சுனா இது சுற்றி வெள்ளமா இருக்கு. அந்த டைம்ல முடியாமல் இருந்த ஒருத்தர் இறந்து போயிடுறாப்புல. அவரோட இறுதி சடங்கை இவங்களால சரியா பண்ண முடியல. ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அவரோட சம்சாரம் அவங்க எக்ஸ்லவர் கூட இருந்ததுனால பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அந்த இறந்து போனவரோட அம்மா தான் பையன் தான் மறுபடியும் தனக்கு பேரனா பிறக்க போறான்ற சந்தோஷத்துல அவங்க மருமகளை பயங்கர பாசமா பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த மருமக குற்ற உணர்ச்சியில உண்மையை சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்க லைஃப்லாம் எப்படி மாறுது, இது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க. 2 லேடிஸ், அதுவும் ஒருத்தவங்க 30+, இன்னொருத்தவங்க 50+. அந்த ஏஜ் வேரியேஷன் உள்ள 2 லேடிஸோட ஃபீலிங்கை நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சு. அவங்க சிரிச்சா சிரிப்போம், அழுதா அழுவோம். அந்த அளவுக்கு அவங்களோட பெயின் நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. முக்கியமா இப்படிப்பட்ட விஷயத்த படத்துல ரொம்ப ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த அஞ்சுன்ற பொண்ணு அந்த கல்யாண வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு காதலுக்கு ஏங்குறதா இருக்கட்டும், கடைசியில் அவளோட மனசை மாத்திக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. எதுவுமே படத்துல கொஞ்சம் கூட சினிமா தரமா இருக்காது. ஸ்க்ரீன் பிளேஸ் 2 மணி நேரம் படம் கதைக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக தான் போகும். ஆனால் எங்கேயுமே லேகாக ஃபீல் ஆகாது. இன்ஃபேக்ட் நான் இந்த படத்தை நைட்டு 1:30 மணிக்கு தான் போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். காலையில் ஒரு 3:30 மணிக்கிட்ட தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொட்டு தூக்கம் வரல. அந்த டைம் எப்படி போச்சுன்னு தெரில. அந்தளவுக்கு நான் அந்த படத்தை கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ உங்களோட அந்த பொண்ணான 2 மணி நேரத்தை இந்த அருமையான படத்துக்கு தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷுவலாகவும் படம் வேற லெவலில் இருந்துச்சு. 2018 பார்த்து நம்ம எந்த அளவுக்கு வியந்தோமோ அதே அளவுக்கு இந்த படம் மூலமாகவும் நம்மளை விஷுவலாக வியக்க வச்சிருந்தாங்க. ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸாக இருக்கட்டும், வெள்ளத்தில் மிதக்கிற அந்த ஊரை காமிச்ச விதமாக இருக்கட்டும், எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் ஒரு கேரக்டருமே தரமாக வடிவமைச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த அஞ்சுன்ற கேரக்டரை தவிர்த்து மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே சுயநலமாக இருப்பாங்க. ஆனால் அவன் மட்டும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நடுவில் வாழணும், அவள் அப்படிதான் வாழணும்னு மற்றவங்களும் நினைப்பாங்க. லேட்டரா அவன் ஒன்று டிசைட் பண்ணுவான், ஆனால் அதுவும் தப்பாயிரும். இப்படி அவள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அவள் எடுத்த ஒரு சில டிசிஷன்ஸு, அதே மாதிரி அவங்க மாமியாரோட அந்த மெச்சூரிட்டி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏக்கம், இது எல்லாமே பார்க்க ரொம்ப இயல்பாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஊர்வசி மேமோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு, அதுல எந்த வித சந்தேகமும் வேணாம். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இயல்பான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்மளை படம் முழுக்க கண்கலங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் பார்த்த பல பேருக்கு ஊர்வசி மேமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ஊர்வசி மேமோட பெர்ஃபார்மன்ஸோட பார்வதியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி படம் முழுக்க அவங்க ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்துல எல்லாரும் தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிய வந்த பிறகு அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை கிராப் பண்ண முயற்சி பண்றதா இருக்கட்டும், கடைசியில உண்மையான அன்பை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசு மாறுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா அவ்வளவு அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்கள பார்த்தாலே நமக்கு ரொம்ப பாவமா இருக்கும். அதே மாதிரி அர்ஜுன், வீணா, பிரசாந்த் முரளி, அலன் செர்லே லோபஸ்னு படத்துல நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே தரமா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த உள்ளொழுக்கு ஹியூமன் எமோஷன்ஸை ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ண ஒரு பிரில்லியண்டான படம். அதே மாதிரியே எப்படி நம்ம ட்ரெயின் அண்ட் போட் ஜேர்னி பண்ண பிறகும் அந்த ஃபீல் நமக்குள்ள கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டே இருக்குமோ, அதே மாதிரியே இந்த படம் பார்த்த பிறகும் ஒரு 2-3 நாளைக்கு இந்த படத்தோட ஃபீல் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் அமேசான் பிரைம் அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா போடுற நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.